குக்கு வித் கோமாளி ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல தனியார் தொலைக்காட்சியில் குக்கு வித் கோமாளி என்ற பெயரில் சமையலுடன் நகைச்சுவை கலந்து ரியாலிட்டி ஷோ நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தடை விதிக்க வேண்டும் என சையது அலீம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கொடுக்கப்படும் சமையல் டாஸ்குகள் உணவுப் பொருட்களை வீணடிக்கும் விதத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரபல தனியார் தொலைக்காட்சி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு துறைக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் உணவுப் பொருட்களை வீணடிப்பது அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை மீறும் செயல் என்பதால் அந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தயாரிப்பாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கின் விசாரணைக்கு யாரும் ஆஜராகாததால் பொது நல வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி தொடர்பிலான சமீபத்திய செய்தி என்பது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு வெளிநாட்டு போட்டியாளர் கைது செய்யப்பட்டது. இது சீசன் 6 இறுதிப் போட்டியில் வெற்றியாளர் ராஜு இந்த செய்தியை தெரிவித்த போது ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெளிநாட்டு நபர் ஏன் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் என்பதற்கான காரணம் போட்டியாளரின் நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம் என தெரிகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு வெளிநாட்டு போட்டியாளர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார். இந்த செய்தி சீசன் 6 இறுதிப் போட்டியின் டைட்டில் வின்னரான ராஜு நிகழ்ச்சியின் போது இந்த தகவலை பகிர்ந்த போது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கைதிற்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அந்த போட்டியாளரின் சில செயல்களால் இந்த கைது நடந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் ராஜு அவரை கலாய்த்து உருவக்கேலி செய்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. நெட்டிசன்கள் ராஜுவிற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் கடைசி எபிசோடில் ராஜு இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்திருந்தார். அதில் நான் ஒரு வெளிநாட்டவரை கலாய்த்து விட்டேன் என்று நிறைய பேர் என்னை திட்டியிருந்தனர். கேட் வின்ஸ்டட் மாதிரி யாரையா கூட்டு வந்தேன். கேட் திறக்கிற மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கா. பல்லு வேற இல்ல அந்த ஆளுக்கு. சரிங்க சார், கிவ் மீ ஸ்மைல் சார். இல்ல. அதனால் அந்த நபரை சந்தித்து மன்னிப்பு கேட்கலாம் என நினைத்து அவரை தேடினேன். ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை. விசாரித்ததில் அந்த வெளிநாட்டவரை ஜெயிலில் அடைத்துள்ளார்களாம். வேலைக்காக இந்தியா வந்திருக்கும் அவர் முறையான அனுமதி பெறாமல் வந்திருந்ததால் அவரை கைது செய்து ஜெயிலில் அடைத்துள்ளனர் என்று தெரிவித்தார். இந்த தகவல் குக்கு வித் கோமாளி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த தொலைக்காட்சியில் பல ரியாலிட்டி ஷோவில் நடத்தப்படுவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று சொல்லி இளம் தலைமுறையினரை சிரிக்க வைப்பதாக நினைத்து ஆபாசமான நிகழ்வுகளை அரங்கேற்றுகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது.